இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அக்ஷய திருத்தியைக்கு தங்கமயில்ல தங்கம் வாங்குறது ஐதீகம் மட்டும் இல்ல, தெய்வீகமும் கூட. தங்கமயில் ஜுவல்லரி தமிழகம் எங்கும். அக்ஷய திருத்தியைக்கு தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் சட்டசபை தொகுதியில் திமுகவுக்கு தனியாக ஒரு சென்டிமெண்ட் உள்ளது. கருணாநிதி மற்றும் ஸ்டாலின் ஹொசூர் தொகுதியில் பிரச்சாரம் செய்த காலங்களில் வேட்பாளர்கள் வெற்றி தோல்வியை தாண்டி அக்கட்சி ஆட்சி அமைக்கவில்லை. பிரச்சாரம் செய்ய வராத தேர்தல்களில் ஆட்சியை பிடித்தது. 1991 திமுக கூட்டணி பலத்துடன் போட்டியிட்ட ஜனதாதள் வேட்பாளர் வெங்கடசாமியை ஆதரித்து கருணாநிதி பிரச்சாரம் செய்தார். 2001 தேர்தலில் பாரதிய ஜனதா வேட்பாளர் வெங்கடசாமிக்கு ஆதரவாகவும் 2011 காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத்துக்கு ஆதரவாகவும் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். இந்த தேர்தல்களில் திமுக ஆட்சி அமைக்கவில்லை. 2019 தமிழகத்தில் 22 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடந்தது. அதில் ஹொசூரும் ஒன்று. அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றால் கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் திமுக ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருப்பதாக கருதப்பட்டது. அதை மனதில் வைத்து ஹொசூர் தொகுதியில் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். திமுக வேட்பாளர் சத்யா வெற்றி பெற்றார். ஆனால் தமிழக அளவில் திமுகவால் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. 1989, 1996, 2006, 2021 சட்டசபை தேர்தல்களில் கருணாநிதி மற்றும் முதல்வர் ஸ்டாலின் ஹொசூர் பிரச்சாரத்திற்கு வரவில்லை. அத்தேர்தல்களில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. ஹொசூர் தொகுதியில் பிரச்சாரம் செய்தால் ஆட்சி அமைக்க முடியாது என்ற சென்டிமெண்ட் திமுகவுக்கு உள்ளது. இத்தேர்தலில் முதல்வர் ஸ்டாலின் வரும் 19ஆம் தேதி ஹொசூரில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்காக பல இடங்கள் பார்க்கப்பட்டு கடைசியில் வேப்பனஹள்ளி தொகுதிக்கு உட்பட்ட கோபச்சந்திரம் தட்சிணா திருப்பதி கோவில் அருகே இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஹொசூர் பகுதி சென்டிமெண்ட் காரணமாக வேப்பனஹள்ளி தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் இடத்தை தேர்வு செய்துள்ளதாக திமுகவினர் கூறி வருகின்றனர். முதல்வர் ஸ்டாலின் தனி விமானம் மூலம் ஹொசூர் அருகே வேலகொண்டபள்ளி தால் நிறுவனத்திற்கு வந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக கோபச்சந்திரம் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர் வரும் வழியில் ஹொசூர் தொகுதிக்கு உட்பட்டு பல இடங்கள் பொதுக்கூட்டம் நடத்த ஏதுவாக உள்ளன. ஆனால் ஹொசூர் சென்டிமெண்ட் காரணமாக வேப்பனஹள்ளி தொகுதிக்கு கூட்டம் மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் தஞ்சையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் பார்வையில் தஞ்சை பெரிய கோயில் கோபுரம் படக்கூடாது என்பதற்காக அவருக்கு நேர் எதிரே திரை கட்டப்பட்டிருந்தது. இப்படி தொடர்ந்து திமுக சென்டிமெண்ட் பார்ப்பது பேசு பொருளாகியுள்ளது.